ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக காரைக்குடிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். பூரிக்கு சர்வன்ட் அக்கா செஞ்சுருந்த வெள்ளை குருமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க கிட்ட கேட்டு வாங்கின ரெசிபி உங்களுக்காக. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 5 பச்சை மிளகாய், 3/4 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி சேருங்க. ஏன்னா நான் ஃப்ரை பண்ணும்போது மிளகாய் வெடிச்சுது. பாதியை கட் பண்ணி சேர்த்தோன்னா மிளகாய் வெடிக்காது. முந்திரி பருப்பு கொஞ்சமாக கலர் மாறினதும் 1/2 கப் துருவிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிடாதீங்க. தேங்காய் ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் சூடு ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பட்டை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 லவங்கம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் கலர் மாறாமல் இந்த மாதிரி கிளாஸியாக இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பேனில் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பேனை ஓப்பன் பண்ணுறேன். இனி 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து காய்கறியை நம்ம வேக வைக்கணும். ஸ்டவ் லோ ஹீட்லேயே இருக்கட்டும்ங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பேனை ஓப்பன் பண்ணுறேன். தண்ணீர் வற்றி காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இது கூட வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச தேங்காவை அரைச்சி அதையும் சேர்த்துடலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவியில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி லேசாக கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை குருமா ரெடி பண்ணிட்டோம். பூரிக்கு இந்த குருமா ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.